தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அரசியலுக்கே முழுக்கு போடுவதாக முன்னாள் எம்எல்ஏ சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற காரணங்கள் என்பது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. இது அரசியலிலிருந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போயிருக்கிறார். அதன் பின்னர் அந்த கட்சிக்கு போக வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார். அப்படியான ஒரு பார்வையிலிருந்து மாறுபட்டு அவர் எடுக்கிற அரசியல் முடிவுகளில் அவர்களின் குடும்பமும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர் சொல்லிய முக்கிய காரணங்கள் ஒன்று, என் மகளும் என் அன்னையும் ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்வி என்பது என் மனதை மாற்றியிருக்கிறது என்று ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இந்த பதிலானது நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அப்படியானால் இப்படியான அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் குடும்பத்தில் இருப்பவர்கள் கேள்வி கேட்டால் மனம் மாறுவார்களா? இப்படியான மாற்றங்கள் இனிமேல் வர இருக்கிறதா? இது ஒரு சிறந்த முன்னுதாரணமா என்கிற நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை தான் இன்று உரைகள் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறது. அரசியலுக்கு முழுக்கு மகள் மனைவி கேள்வியால் மனம் மாறிய மாஜி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு சரவணகுமரன், முன்னாள் ஐஆர்எஸ். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். மற்றும் திரு ஜெகதீஸ்வரன், அரசியல் விமர்சகர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சரவணகுமரன் சார், நீங்கள் இந்த குடும்ப அமைப்பு அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அந்த கான்டெஸ்ட்டில் பார்க்குறப்ப இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழக அரசியலில் அல்லது தமிழ் சூழலில் இதுதான் நிதர்சனமா? நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தலைப்பை நீங்கள் எடுத்திருக்கீங்க இன்னைக்கு. உண்மையிலே எனக்கு மனமார்ந்த உங்களுக்கும் தினமலர் உரைகளுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது 2 விஷயம் அதில் வருது. ஒன்று அவர் சார்ந்திருந்த கட்சியில் நிறைய பிரச்சனைகள் வருது. இல்லை அதில் எதிர்காலம் இல்லைங்கிற எண்ண ஓட்டம் வரும்பொழுது அவர் இன்னொரு கட்சிக்கு மாறுன்னு நினைக்கும்போது அதில் ஒரு வீட்டில் ஒரு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் முடிவெடுத்து இன்ஃபேக்ட் அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டில் கலந்து யோசிக்கும் போது அந்த முடிவை செயல்படுத்த முடியாதுன்னு தோணும் பொழுது அரசியலை விட்டு விலகுறேங்கிற மாரி ஒரு முடிவுக்கு வர்றாரு. நான் சொல்கிற லைன் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போ எப்படி பார்க்குறோன்னா, இதில் ஒரு 2 விதம். அதாவது ஒரு அரசியலில் கட்சி மாறுறது அப்படிங்கிறது, கட்சி மாறணுமா மாறக்கூடாதா, எதுக்கு மாறுறோம், இது ஒரு கேள்விக்குறி. அப்படி மாறுற டிசிஷனை தனிப்பட்டு எடுப்பாங்களா, இல்லை ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து எடுக்கிறாங்களா அப்படிங்கிற 2வது முறை. இப்போ அரசியலில் ஒரு முக்கியமான விஷயம் கொள்கை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ கொள்கையை அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை அவர் மனைவி எவ்வளவு புரிந்து கொண்டார் அப்படிங்கிறதும், கலைஞர் கருணாநிதியின் கொள்கைகளை அவர் மனைவி தயாளம்மாள் எவ்வளவு புரிந்து கொண்டார் என்பதும், திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை அவருடைய மனைவி எவ்வளவு புரிஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு கணக்குக்கு சொல்றேன். ஸ்டாலின் அவர்களே இல்ல சரவணகுமாரன் சார், எனக்கு இதுலயே ஒரு குறுக்கு கேள்வி இருக்கு. கொள்கை என்கிற வார்த்தையே அரசியல்வாதிகளும் அவர்கள் குடும்பமும் எப்படி புரிந்து கொண்டார்கள், மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? இருக்கட்டும். இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம என்ன இந்த நீங்க சொன்ன எபிசோட்ல அவர் அவங்க குடும்பத்தோட பேசும் பொழுது எதையெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட கட்சி தலைவி அம்மாவுடைய போட்டோ எடுக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை வரைக்கும் அதில் வருது. ஏன்னா கட்சி மாறும்போது நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ நான் எப்படி கேட்பேன்னா, ஸோ இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க மனைவிட்டு டிஸ்கஸ் பண்ணால் கொள்கை ரீதியாக என்ன மாதிரியான முடிவு எடுக்க முடியும்? ஏன்னா திராவிட கொள்கைக்கும் அவருடைய மனைவியுடைய வழிபாட்டு கொள்கைக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ அவங்க மனைவி சொல்றது கேட்டால் திமுக கொள்கை எப்படி நிற்கும்? ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இப்போ நான் எப்படி இந்த இதில் பார்க்குறேன்னா, ஒரு விஷயம் முதல்ல பார்க்கறது, தனிப்பட்டு முடிவெடுக்காமல் ஒரு சமூகத்துக்கான அரசியல் பணிக்கு வர்றோம். ஒரு சமூக பணி, அரசியலுங்கிறது ஒரு சமூக பணி. சமூக பணியில் நம்ம என்ன முன்னெடுக்கிறோம், என்ன கட்சியில் சேர்றோம், என்ன கொள்கை பண்ண போகிறோம், என்ன நல்லது பண்ண போகிறோம், அதை குடும்பத்தில் கேட்கும் பொழுது ஒரு கலந்த ஆலோசனை நல்ல முடிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா நாங்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு நண்பர் சொன்னாரு. ஒரு மீட்டிங்ல இப்ப ரீசென்ட்டா பேசும்போது, இந்த அசைவ பிராணிகள்லாம் எப்பயுமே தனித்தனியா தான் இருக்கும். சைவ பிராணிகள் பெரும்பாலும் ஒண்ணா இருக்கும் அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, சைவம், சமாதானங்கிற அந்த விஷயங்கள் வந்து ஒண்ணா இருக்கிறவங்க. ஒண்ணா கூடி டிஸ்கஸ் பண்ணி அவங்க பண்றாங்க. இப்ப அசைவ பிராணிகள், அதாவது ஒரு உயிர கொன்னு தான் வாழக்கூடிய அசைவ பிராணிகள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தனித்தனி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ தனிப்பட்ட முறையில தவறாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய வந்துருது. அதுல குடும்பம் கண்ட்ரோல் பண்ணும்போது, அந்த எமோஷனை குடும்பம் கண்ட்ரோல் பண்ணும்பொழுது, உங்க டாபிக் வருது. அந்த எமோஷன வந்து இது சரியா? சமூகத்துக்கு இது சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூஷன் ரிலேட்டட் மேட்டர் ஒரு ஃபேக்டரி போடுறோம். ஒரு மினிஸ்டர் ஃபேக்டரிய கொண்டு வராரு. அவர் வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, "என்னங்க தண்ணி ஃபுல்லா இதாயிடுதேங்க. இத பண்ணலாமான்னு?" கேட்கும்போது, அவர் வீட்டுக்காரம்மா சொல்றத அவர் கேட்டாருன்னு வச்சுக்கங்க. அப்ப அங்க சமூகம் பாதுகாக்கப்படுது இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் முதல் அளவுல கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்குள்ள கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிற விஷயம் நல்ல விஷயங்கிறத அத பதிவு பண்றேன். மத்த நீங்க எப்படி தொடர்ந்து தொடர்ந்து பேசுவேன் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், நீங்க ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துனவர். அதில இருக்க எமோஷனல் இருந்தாலும் சரி, சோஷியல் ப்ரெஷரா இருந்தாலும் சரி, நெறைய விஷயங்கள நீங்க பார்த்துருக்கீங்க. அப்படி பார்க்கிறப்ப, இது மாதிரியான அரசியல்வாதிகளோட முடிவுகள்லயும் சரி, அதிகாரிகளின் முடிவுகள்லயும் சரி, குடும்பம் அதில தலையிட்டு எது நல்லது, சரி அப்படின்னு சொன்னா, சமூகம் சரியான வழியில பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்த சார் சொல்லியிருக்காரு. அத நீங்க எப்படியா பார்க்குறீங்க? நிச்சயமாங்க. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் தங்களுடைய குடும்பத்தினர் வந்து எவ்வளவு தூரம் கலந்து ஆலோசித்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொதுவாகவே இப்ப வந்து தமிழகத்துல நீங்க வந்து ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் தொழில் சார்ந்த விஷயங்கள், இல்ல தன்னோட பணி சார்ந்த விஷயங்கள், இல்ல நம்ம குடும்ப சார்ந்த விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு எவ்வளவு தூரம் தன் குடும்பத்துக்கிட்ட ஆலோசனை செய்வார் அப்படிங்கிறதே மேபி இப்ப கொஞ்சம் வந்துட்டு இருக்கலாம். இந்த இந்த எரால வந்துட்டு இருக்கலாம். இப்ப நீங்க நம்மளோட தாத்தா பத்தி யோசிச்சு பாருங்க, நம்மளோட அப்பா பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம அம்மாக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. அது செஞ்சு முடிச்ச பிறகு நான் அந்த வேலையை செஞ்சுட்டேன். இல்ல நான் வந்து இப்போ ஒரு தொழில் நிமித்தமாக நான் ஒரு கடை வச்சு ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிக்கலாம்னு இல்ல ஆரம்பிச்சிட்டேன். இல்ல நான் புதுசா கார் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு பல நேரங்கள்ல நம்மளுடைய முன்னோர்களுடைய எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து மனைவிக்கோ இல்ல வந்து குழந்தைகளுக்கோ இதை நம்ம சொல்லணும். இது வந்து நம்ம வந்து பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற அந்த புரிதலே கூட இப்பதான் மாறிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்ப இந்த காலத்துல பார்க்கும் பொழுது ஒரு கணவனோ மனைவியோ, ஏன்னா இன்னைக்கு வந்து 2 பேரும் இண்டிபெண்டா இருக்காங்க. அவங்க 2 பேரும் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்ப சில முடிவுகளை, குடும்பத்திற்கான முடிவுகளை, இல்ல வந்து அவர்கள் தொழில் சார்ந்த, பணி சார்ந்த முடிவுகளை அவங்க ஓரளவுக்கு கலந்து ஆலோசிக்கிறாங்க. இன்னைக்குமே அது முழுசா மாறும்னு சொல்லிட முடியாது. ஆண்கள் பொதுவாகவே வந்து சில விஷயங்களை வந்து சொல்லாம கொள்ளாம பண்ணுவாங்க. அது நம்ம நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் மாதிரியான ஒரு துறையில நல்லா யோசிச்சு பாருங்க, ரிட்டையர்மெண்ட்ங்கிறதே கிடையாது. நீங்க நல்லா ஏதாவது ஒரு அரசியல்வாதி ரிட்டையர் ஆயிருக்காரு அப்படின்னா, ஒண்ணு என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு, அதனால ஒரு அரசியல் விட்டு விலகி இருக்காது. இல்ல கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ஆக்டிவா இருக்கும்போது இறந்து போயிட்டாரு, தவறி போயிட்டாரு. இந்த ஒரு காரணத்திற்காக தான் ஒரு அரசியல்வாதி வந்து யூஸ்வலி ரிட்டையர் ஆவாங்களே தவிர, ஒரு அரசியல்ல இருந்து நல்லா இருக்கும் போது ரிட்டையர் ஆனாங்க அப்படிங்கிறது சினிமால கூட நம்ம பார்க்க முடியாது. நம்ம வந்து தமிழ் சினிமால கூட அதை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா இன்னும் சொல்ல போனா இப்போ நம்ம சமீபத்துல சில அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தோம். வெவ்வேறு கட்சிகள், நான் இந்த கட்சி பேரும் சொல்ல விரும்பல. வெவ்வேறு கட்சிகள் வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு போறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 வயது 80 வயது நோக்கி போகுது, இல்ல வந்து ஒரு 70 வயதை தாண்டி இருக்கு. நம்ம யோசிக்கும் போது ஏன் இந்த காலத்திலயும் வந்து அவங்க வெவ்வேறு கட்சிகளுக்கு நோக்கி போகணுங்கிறாங்க? இன்னும் அவங்களுக்கு ஒரு பதவி சுகம் இருக்கா? இல்ல ஏன்னா மக்கள் சேவைக்கு அவ்வளவு தீவிரமா பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல தன்னோட வாழ்நாள் முழுக்க நான் பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தன்னோட வரலாறு எழுதப்படும் பொழுது அந்த வரலாறு எப்படியாக இருக்கும் அப்படிங்கறத அவங்க திரும்பி பார்க்கிறாங்களா, பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எனக்கு எழுந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வயதில் கிட்டத்தட்ட குன்னம் ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு இயக்கத்தை விட்டு, இன்னும் சொல்ல போனா தன்னுடைய எதிர் இயக்கமான வேறொரு இயக்கத்திற்கு தான் யாரால் இந்த அரசியலுக்கு வந்தோமோ அவர் போயிட்டாரு. அவரை சேர்ந்து இவரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ரொம்ப கடினமான முடிவு தான். யாருக்கும் எதுக்குமே ரொம்ப சாதாரண முடிவு கிடையாது. இன்னும் சொல்ல போனா வைத்தியலிங்கம் போனார்னா அவருக்கு மேல் கடினமான முடிவாகத்தான் இருந்திருக்கும். அதை ஒட்டி இவரும் போகிறார். இப்போ போகும் பொழுது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும், நீங்க என்ன சொல்ல போனா இப்போ சில நேரங்கள்ல இந்த கட்சியாக இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த கட்சியாகவே தங்களை பாவித்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து தன்னுடைய தாயிலிருந்து தன்னுடைய முந்தைய ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் இது நம்மளோட கட்சி, நம்ம இந்த கட்சி தான் நமக்கு வந்து நம்மளை காப்பாத்திருக்கு, நமக்கு சோறு போட்டிருக்கு, மக்களுக்கு சேவை செய்ய வச்சிருக்கு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த குடும்பமுமே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத
பார்க்க முடிகிறது. ஆனா அதே நேரத்தில் இவர்கள் சொல்லிருக்கலாம், இல்லம்மா எனக்கு இன்னும் வயசு இருக்கு, நான் இன்னும் அடுத்ததாக இப்ப நான் வேற வேற ஒரு கட்சிக்கு போனேன்னா எனக்கு ஒரு டேர்ம் இருக்கு, நான் சட்டமன்ற உறுப்பினராக மாறலாம், இல்ல எதிர்காலத்துல அமைச்சராக மாறலாம், எனக்கு இன்னும் அரசியல்ல இன்னும் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் போக போறது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம், சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அதை தாண்டி தன்னுடைய தாயார் சொன்னார், தன்னுடைய மகள் சொன்னார் அப்படிங்கிற இடத்தில் நின்று அவர் யோசித்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது உண்மையிலே சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள வந்து அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல அவர் எவ்வளவு தூரம் இன்வால்வ் பண்ணாருங்கிறத தாண்டி அந்த பேச்சை அவர் கேட்டிருக்காரு, தன்னுடைய குழந்தையோட பேச்சை கேட்டிருக்காரு, தன்னுடைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு அபூர்வமான விஷயம் தான். இது வந்து நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம்ன்றது அபூர்வமான விஷயம் தான். இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துராது. எந்த ஒரு நான் சொல்றேன் இரஸ்பெக்டிவா நீங்க எந்த ஒரு இதை வேணாலும் எடுத்துக்கங்க, அது அரசியலா கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவு ஈஸியா எடுத்துட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது குணம் ராமச்சந்திரன் இன்னைக்கு எடுத்த முடிவு தன்னுடைய மகளிருக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய அம்மாவிற்காகவும் எடுத்த முடிவுங்கிறது உண்மையிலேயே வந்து அபூர்வமான முடிவு தான். இதுல இருந்து மற்ற அரசியல்வாதிகளும் உண்மையிலேயே கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம காலம் போற வரைக்கும் நம்ம வந்து இந்த அரசியல் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க உண்மையில மக்கள் சேவைன்னு சொல்லிட்டா அது அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த பேனர் கூட தூக்கி போட்டுட்டு கூட நான் மக்கள் சேவை ஏற்றலாம், பண்ணலாம். இல்ல எனக்கு கலை இலக்கியம் மேல எனக்கு நிறைய பேச்சாளர், நான் வந்து கலை இலக்கியம் சார்ந்து நீங்க பேசலாம், அதற்கும் உங்களுக்கான பேனர் போட்டு கொடுப்பாங்க, அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு பிரபலமான இருக்கும் ஒருத்தர் வர்றதுதான். இல்ல நான் வந்து இளைஞர்களை நான் கைட் பண்றேன், அந்த மாதிரி எவ்வளவோ ரோல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனாலும் இந்த அரசியல்வாதிகள் நான் கடைசி வரைக்கும் நான் வந்து ஏதாவது கட்சி சார்ந்து இருக்கணும், எனக்கு உங்க எம்எல்ஏ பொறுப்பு வேணும், நான் எம்எல்ஏ கண்டஸ்ட் பண்ணணும், எம்பியா கண்டஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவர்களுக்கு இது மிகப்பெரிய பாடம் நினைக்கிறேன். இன்னைக்கு இன்னும் நாம் எடுத்திருக்கிற முடிவுங்கிறது பார்க்கிறவர்களுக்கு இப்பெல்லாம் கூட முடிவு எடுக்கலாமா, இதெல்லாம் விட்டு நம்ம ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம், குடும்பத்திற்காக நம்ம என்ன முடிவு எடுத்திருக்கோம், குடும்பத்திற்காக இது வரைக்கும் நம்ம எவ்வளவு தூரம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோங்கிறதே அரசியல்வாதிக்கு உண்மையிலே ஒரு அரசியல்வாதியோட குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான். அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க அது ஒரு நல்லவரா கெட்டவராங்கிறது வேற டிபேட். ஆனா நீங்க எந்த நேரத்துல யாரு போன் பண்ணாலும் அதை அட்டன் பண்ணணும், அவங்களுக்காக போய் வேலை செய்யணும், நீங்க எல்லாத்தையும் முடிக்க விடணும். முழுக்க முழுக்க பப்ளிக் லைஃப்னா பப்ளிக் லைஃப்ல மட்டும் தான் இருக்க முடியும். தனிப்பட்ட முறையில் என் ஃபேமிலி கூட நான் சினிமாக்கு போறேன் முடியாது, நான் தனிப்பட்ட முறையில் என் ஃபேமிலி டூர் போறேன் அதெல்லாம் முடியவே முடியாது, அதற்கான வாய்ப்புகளே கிடையாதுங்கிற மாதிரிதான் ஒரு லைஃப். அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்காருங்கிறது அவரை சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது இப்படிலாம் கூட முடிவு எடுக்க முடியும், நம்மளும் இது ஏன் எடுக்கல அப்படின்னு அவர்களை அந்த கட்டத்தை நோக்கி யோசிக்க வைத்திருந்தாலே அது மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். சார் சரவணகுமரன் சார், நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான கருத்து நான் எப்படி பார்க்குறேன்னா, சமூகம் என்பது குடும்பம் என்பது சமூகத்தோட ஒரு சின்ன பகுதி தான். அந்த ஒட்டுமொத்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்திலிருந்தே பார்த்துட முடியும். அப்படி என்றால் ஒரு அதிகாரிகள் தவறு செய்யும் முன்னோ, அரசியல்வாதிகள் முடிவெடுக்கும் முன்னோ, அவர் என்ன பண்ணுறாருங்கிறது குடும்பத்துக்கு தெரிய வந்தாலோ, அல்லது குடும்பம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாலோ, இந்த அரசியல்வாதிகளுக்குள் இருக்கிற அந்த நல்லவன், ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வெளியே வந்தாவே நாடு சரியாயிடும் அப்படின்னு பார்க்க முடியுமா? அது சாத்தியமா? அதாவது நீங்க கடைசியா கேட்ட வார்த்தை தான் சாத்தியமான்னு கேட்டா அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஐடியல் சுச்சுவேஷனு. ஆனா அதைத்தான் நம்ம எல்லாம் விரும்புறோம். ஏன் விரும்புறோம்னா, நீங்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எப்படி சொல்லுவார்னா, அவர் 3 லேயரா பிரிப்பாரு. அதாவது ஒரு நல்ல பெண்ணை உருவாக்கினால் அவள் நல்ல குடும்பத்தை உருவாக்கிறார். அவர் நல்ல குடும்பத்தை உருவாக்கினால் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். ஸோ ரிவர்ஸ்ல வருவார் அவர். ஸோ பெண்ணில் ஆரம்பிச்சு குடும்பம் வந்து அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஒரு முக்கியமான இடத்துல குடும்பம் இருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு தலைமுறையை உருவாக்குவதாக இருக்கட்டும், நீங்க என்னதான் ஸ்கூல் நடத்துங்க, காலேஜ் நடத்துங்க, எவ்வளோ மோட்டிவேஷன் பேசுங்க, என்ன இயக்கம் நடத்துங்க, அந்த குழந்தையோடைய மனசுல இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை ஒரு ஃபேமிலிங்கிற இன்ஸ்டியூஷன் கொடுக்குற மாதிரி எந்த இன்ஸ்டியூஷன் கொடுக்க முடியாது. இப்போ அந்த இன்ஸ்டியூஷன் நிறைய சேலஞ்ச் இருக்கு இன்னைக்கு நமக்கு. ஏன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு, எது சரியான வேல்யூன்னு சொல்றது இல்லை. ஒவ்வொரு ஐடியாலஜியும் போட்டு நிறைய குழப்பம் வந்ததுனால. பட் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம குழந்தைகளுக்கு எது நல்லது, எது நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறதுல ஒரு டிஸ்கஷன் எப்பயுமே நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு ஒரு பிரீஃபா டிஸ்கஷன் நடக்கும். இப்பயுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி குழந்தைங்க சொல்றது அம்மா அப்பா கேட்பாங்க, அதனால அவங்க ஜெயிக்கலாம், நமக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நம்புற ஒரு இன்னைக்கு நிலவரம் இருக்கு. அது அந்த டிஸ்கஷனால வருது. நான் என் கட்சி பெற சொல்ல என்ன அரசியலாயிருங்க சொல்ல. இப்ப அந்த குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, பேரண்ட்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அந்த கட்சி நினைக்குது. இன்னொரு ஏன்னா அந்த ஏஜ் குரூப் ஓட்டிங் அப்படி இருக்கு.
ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் முக்கியம், டெமோக்ராட்டிக் டிஸ்கஷன் முக்கியம். அதுல ஆண் செயல்படுத்துவராக அவர் நண்பர் சொன்னார், சில ஆண்கள் வந்து கேட்காம அதை கேட்காம செயல்படுற விதம் இருக்குன்னு. என்னை கேட்டால் ஹிஸ்ட்ரி முழுக்கவே இந்த சிவிலைசேஷன் கல்ச்சர் வந்தது இந்த ஆணை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரது தான். இந்த திருமணம், பந்தங்கள், கல்ச்சர் எல்லாமே இந்த ஆண் வந்து ஒரிஜினல் 100% சொல்றதை கேட்கல. ஏன்னா அவர் தான் செயல் ஆக்குறது வெளியில, சொசைட்டிக்கு வீட்டுக்கு வெளியில. ஆனா அவர் அந்த வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் முறைப்படுத்துறது ஒரு பெண் கையில தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இந்த ஊழல்களிலோ, லஞ்சங்களிலோ அல்லது தவறுகளிலோ விகிதாச்சாரம் மாறி இருக்கலாம். ஆண்களும், பெண்களும் வேலையில இருக்க விகிதாச்சாரம் மாறி இருக்கு. ஆனா, இந்த லஞ்சம் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா, பெண்கள் அப்படிங்கிறதால குறைஞ்ச மாரியோ, ஊழல் குறைஞ்ச மாரியோ இல்லையே சார். அப்ப பெண்கள் சரியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதம் இங்க சரியா இருக்குமா? இல்ல அதாவது அது எப்படின்னா, நீங்க கேரக்டர், அதாவது நீங்க எல்லாமே நீங்க எந்த ரோல் ப்ளே பண்றீங்க எந்த இடத்துல. இப்ப நீங்க இந்த இடத்துல தினமலர் உரைகள்ல உட்கார்ந்து பேசுற மாரி நீங்க வீட்ல பேச மாட்டீங்க. அப்படி உங்க நண்பர்கிட்ட பேச மாட்டீங்க. பின்னும் வந்து மனைவியா இருக்கும் பொழுது அவங்க பேக் சீட்ல இருப்பாங்க. சரியா? பேக் சீட்ல இருக்கும்போது நான் எப்பயும் சொல்லியிருக்கேன். அதாவது ஹஸ்பண்ட் வேகமா வண்டி ஓட்டும் பொழுது, வண்டி வேகமா ஓட்ட ரோட்டோட ஒரு சைடு தான் அவளால பார்க்க முடியும். 2 சைடும் பின்னாடி சைடும் பார்க்க முடியாது. அத பார்க்க வேண்டிய வேலை மனைவிக்கு இருக்கு. ஏன்னா அவங்க பேக் சீட்ல உட்காந்தானா. இதே மனைவி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கங்க, அவங்க நேரா தான் பார்க்க முடியும். அவங்க அந்த இடத்துல கணவனும் மனைவியும் மனிதர்களா மாறிடுவாங்க. மனிதர்கள் மனசுல எல்லா ஆசைகளும் உண்டுல்ல. வெற்றி, பணம், அது இதுன்னு. ஏன்னா சொசைட்டி கலெக்டிவாக அந்த பணத்தை மதிக்காவிட்டால் எல்லாரும் மதிக்காம இருப்பாங்க. அந்த பணத்தை சொசைட்டி கலெக்டிவா மதிக்காம விட்டுருச்சா? கலெக்டிவா மதிக்குது. டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் பணம் கொடுத்து எதுக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் வர்றாங்க ஆஃபீஸர்ஸ்? ஏன்னா நல்ல போஸ்டிங்ல இருந்தா மரியாதை இருக்கு. அந்த போஸ்டிங் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா அந்த போஸ்டிங்ல அவர் என்ன பண்ணுவார்? அது ஆணால் இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? ஏன்னா ஆணுக்கும் மரியாதை வேணும், பெண்ணுக்கும் மரியாதை வேணும். ஏன்னா அவங்க ஃப்ரண்ட் ரோல் இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ பெண் ஒரு ரோல் பண்றதுக்கும் மனைவியா இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. புரியுது சார். சார், ஜெகதீஸ்வரன் சார், ஒரு முக்கியமான கேள்வியை சரவணகுமார் சார் வச்சாரு. அரசியல்ல இல்ல அதிகாரியோ அந்த வேலையில் இருக்கிற விஷயங்களை எப்படி புரிஞ்சுப்பாங்க, அவர்களுக்கு எந்த அளவு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வச்சா கூட ஒரு அதிகாரின்னா அப்போ அந்த வேலையில் இருக்கிற நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இவர்களோட வேலையில தலையிட்டு சரி தவறு நியாய தர்மம் அப்படின்னு பேசுவாங்களா? அதற்கான வழிகள் இருக்கா? இல்லைங்க, அதற்கான இன்னைக்கு இது ஒரு பெரிய டிபேட். இங்க வந்து தவறு செய்பவர்கள் அரசியல்வாதிகளா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளா இல்ல அதிகாரிகளா? சில நேரங்கள்ல வந்து சொல்லும் பொழுது அரசியல்வாதிகள் நல்லா இருந்தாலும் அந்த அதிகாரிகள் கெடுத்துருவாங்க, அவங்க வந்து இவருக்கு எப்படி உடல் செய்யணும் கத்துக் கொடுப்பாங்க அப்படிங்கறது நம்ம கேட்கிறோம். இல்ல அந்த அரசியல்வாதிய ஒரு அதிகாரி நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா கூட அந்த அரசியல்வாதி தான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு எடுப்பாரு, அதற்கு கீழே இருக்க ஒட்டுமொத்த துறையுமே அவருக்கு எடுப்பாரு. அவர் எவ்வளவுதான் நான் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா கூட நேர்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மேபி அவர் நேர்மையா இருக்கலாம், நேர்மையா இருக்கிறதா கூட ஊழலை கண்டும் காணாம இருக்கலாம், நான் கை சுத்தமா இருக்கும், பட் ஆனா நீ ஏதோ பண்ணிக்க அப்படிங்கிற அளவுல தான் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஒட்டுமொத்தமாக காரணம் என்ன இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாக யூபிஎஸ்சி நீங்க எவ்வளவு ஒரு டஃப்பான தேர்வு நம்ம பார்க்கின்றோம். ஆனா அதுல இருந்து வர்ற அதிகாரிகள் நீங்க வந்து எல்லாருமே நேர்மைக்காகத்தான் செயல்படுகிறார்களா அப்படிங்கிறது ஒண்ணு. எல்லாருக்கும் தெரியும் ஊர் கூடிதான் ஊழல் பண்றாங்க அப்படின்னு. யாரும் இங்க அரசியல்வாதி மட்டும் பண்ணிட முடியாது, அதிகாரி மட்டும் பண்ணிட முடியாது. எந்த நிலை, எல்லா நிலையில் இருக்கிற அதிகாரிகளும் எல்லா நிலையில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சேர்ந்து தான் பண்றாங்க. அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா தான் அதை பார்க்க முடியுது. அரசியல்வாதிகளுக்கு கொள்கை புரியுமா, அப்ப என்ன முடிவு எடுப்பாங்கங்கிற கேள்வி மாதிரி தான் அதிகாரிகளுக்கு அவர்கள் வேலை புரியுமா, அப்ப என்ன முடிவு எடுப்பாங்கங்கிற கேள்வி இருக்கு. இதை புரிந்து கொண்டு அந்த குடும்பங்கள் தவறுகளை செய்யாதீங்க, நீங்க தவறு செஞ்சா இந்த குடும்பத்திற்கு அவமானம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலே இந்த சமூகம் திருந்திருக்குமே அப்படிங்கிற கேள்வி தான் சரவணகுமார் சார் வைக்கிறார். இல்லங்க, நான் தான் சொல்றேன் இல்லையா, இப்போ நீங்க இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த டாபிக்ல கூட அவர் வந்து அவர் நமக்கு நேர்மையா இருந்தாரு, நேர்மையா இல்ல, அந்த கன்சல்டேஷனுக்குள்ள அந்த குடும்பம் போகல. அவர் வந்து ஒரு தன்னுடைய விசுவாசத்தை இவ்வளவு நாள் காண்பிச்ச கட்சியில இருந்து
தனக்கு எதிராக இருந்த கட்சிக்கு அந்த விசுவாசத்தை நீ மாற்ற போறியா? நீ வந்து இவ்வளவு நாள் ஜெயலலிதா புகைப்படமோ இல்ல எம்ஜிஆர் புகைப்படமோ தொங்கிட்டு இருந்த வீட்டில் இன்று கலைஞருடைய புகைப்படமோ இல்ல ஸ்டாலினுடைய புகைப்படமோ மாட்ட போறியாங்கிறதா இங்க சிக்கலை தவிர எங்க ஒரு அப்பா என்னுடைய சார் அது ஒரு கேள்வியாக அவருடைய தாயார் வைத்திருக்கிறார். ஆனா அவங்க மகள் வைத்த கேள்வி என்பது ரொம்ப நுணுக்கமானது, நுட்பமானது. இந்த அரசியல் கட்சியிலிருந்து ஏற்கனவே நீங்க ஒரு ஒரு கொள்கை பேசியிருக்கீங்க. நீங்க பேசினதுக்கு எதிராகவே நீங்கள் பேச போகிறீர்களா? அந்த அவமானம் நமக்கு தேவையாங்கிற கேள்வி எழுப்பியிருக்கார். அது நம்ம வெறும் கொள்கையாகவோ, பிடிப்பாகவோ, அரசியல் கட்சியாகவோலாம் பார்க்க முடியாது. அதை தாண்டி அதில் ஒரு நுட்பமான ஒரு உணர்வு இருக்கு. ஆனா அதே உணர்வு அவருக்கும் இருந்திருக்கிறதுங்கிறதான் விஷயம். இந்த கேள்வி கேட்ட உடனே அவர் ஏன் கண்ணீர் மல்க அந்த பதில் சொன்னார்னா, அவருக்குள்ளும் அந்த அரசியல்வாதிக்குள்ளும் ஒரு மனிதன் இருந்திருக்கிறான். அந்த மனிதனை தான் அவங்க தட்டி எழுப்பியிருக்காங்க. அப்ப அப்படியான விஷயங்கள குடும்பம் கேட்கணும்னா, இந்த புரிதல் எல்லா குடும்பத்துக்கும் இருக்குமா? இப்படியான கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது இந்த அரசியல்வாதிகள் திருந்துவார்களா? அல்லது ஏற்கனவே இந்த கேள்விகள்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனா அதையும் மீறி இவர்கள் பண்றாங்களா? அப்படிங்கிற 3 கேள்வி இருக்கு. இல்ல 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 நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஊழல் பண்றதும் ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சியை போறதும் வேற வேற சப்ஜெக்ட்டுங்க. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் புரிஞ்சுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல குன்னம் ராமச்சந்திரன் இப்ப சரி இப்படி பேசலாமே. இப்ப அவர் குன்னம் ராமச்சந்திரன் இருந்த கட்சி நேர்மையான கட்சியா? அது ரொம்ப தியாகத்திற்கு பெயர் போன கட்சியா? நேர்மைக்கு பெயர் போன கட்சியா? எனக்கு புரியலையே எனக்கு. ஏன்னா அவர் நேர்மையான அரசியல்வாதி மாதிரியும். இல்ல இல்ல அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லையே சார். அவர் நேர்மையா இருக்காங்கிற இல்ல அவர் மீது இல்ல அவர் அளவுக்கு சரியாக இருந்திருக்கிறார். அவர் கட்சியோட தலைவர் இல்ல. நீங்க அதனால அவங்க ரொம்ப நேர்மையான கட்சி, இவங்க ரொம்ப நேர்மையான கட்சி இல்லையே. நீங்க இந்த எலக்டோரல் ப்ராசஸ்க்குள்ள வந்த எல்லோருமே ஏதாவது ஒரு தருணத்தில் அவர்கள் தவறு செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை தவறுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏதோ இன்னைக்கு ஒண்ணு இல்ல. இப்ப குன்னம் ராமச்சந்திரன் இப்படி கேட்கிறேனே, அவர் ரொம்ப நேர்மையானவரே வச்சுக்கலாமே உங்க பேச்சுப்படியே. இவர் போன வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போது காசு கொடுக்காம ஜெயிச்சிட்டாரா? மக்களுக்கு காசே கொடுக்கல. மக்கள் என்னோட சர்வீஸை பார்த்து மட்டும் வாக்களிச்சிட்டாங்க. ரெட்டை சின்னம் இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் புகைப்படம் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. இதை வச்சு மட்டுமே ஜெயிச்சிட்டாரா? இல்ல சேர்த்து காசும் கொடுத்தாரா? நான் காசு மட்டும் கொடுத்து ஜெயிச்சிடும் நான் சொல்லல. இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றது நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த தவறுகள் எந்த அளவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அரசியல்வாதிகள் யாரும் எதுவும் செய்யாமல் அரசியலுக்கே வர முடியாதுங்கிறது அரசியலோட இன்றைய கசப்பான உண்மை. ஆனா அதுல அவர் சரியா இருந்திருக்காரா அப்படிங்கிற நம்ம இருக்கிறதுல எது பெட்டருங்கிறதா பார்க்குற நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதான் நிதர்சனம். அப்படி இருக்கப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க அக்கா முதற்கொண்டு வந்து பேசியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு குடும்பமாக பெரிய தவறு இழப்பதற்கான வாய்ப்புகள் அங்கு குறைவாக இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்ல நீ அதாவது நான் பார்க்கிறது இந்த குடும்பம் அதிமுக என்ற கட்சிக்கு விசுவாசமான குடும்பமாக இருக்கின்றது. நீங்க அந்த விசுவாசத்தை நீ வந்து தொலைச்சிட்டு வேற ஒரு கட்சிக்கு உன்னால விசுவாசமா இது செயல்பட முடியுமா? அதுவும் நீ கொஞ்சம் வருஷமா ரொம்ப வருஷமா இந்த கட்சிக்கு விசுவாசியான இருந்திருக்க. அந்த ஓவர் நைட் அந்த விசுவாசத்தை தூக்கி நீங்க இது இவருக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ அன்வர் ராஜா திமுகக்கு போனாரு, மனோஜ் பாண்டியன் போனாரு, இல்ல இப்போ இவர் செங்கோட்டையன் வந்து வேற ஒரு கட்சிக்கு தேவைக்கு போனாரு. எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுந்திருக்கும். எழாமல் இருந்திருக்கவே இருந்திருக்காது. ரொம்ப வருஷமா நம்ம அதிமுக விசுவாசி, ரொம்ப வருஷமா அதிமுக நம்ம பயணிச்சிருக்கோம். அதிமுக நம்ம திமுக தீய சக்தின்னு சொல்லி பேசியிருக்கோம். நம்ம எதிர் நிலையில தான் என்னைக்குமே பார்த்திருக்கோம். எதிர்நிலையில தான் என்னைக்குமே வச்சிருந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட போய் சேருவதுங்கிறது யாருக்குமே எளிதான முடிவு அல்ல. அதனாலதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நீங்க வந்து அந்த முடிவு எளிதான முடிவு அல்ல. அதை எல்லாராலும் எடுத்துட முடியாது. இவர் எடுத்திருக்காரு, அதுக்கு வந்து குடும்பத்தை கன்சல்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் ஓகே, சரி ஓகே. ஆனா நம்ம ஏதோ இந்த கட்சி ரொம்ப நேர்மையான கட்சி, அந்த கட்சி தான் மோசமான கட்சி இல்ல. இந்த ரெண்டு கட்சியுமே மோசமான கட்சிகளுக்கே போல. நான் தனிப்பட்ட விஷயங்கள தான் நான் பேசுறேன். நம்ம அரசியலுக்குள்ள போல தொட்டு போகல. சார் அதே கேள்வி இல்ல உங்களுக்கு கேட்ட அதே கேள்வியை சரவணகுமார் சார்கிட்ட வைக்க விரும்புறேன். சார் இப்படியான விஷயங்கள்ல அந்த குடும்பங்கள்ல கலந்து ஆலோசிக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் குடும்பங்களோடு சேர்ந்து இது நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அரசியலுக்குள்ள போயே இப்போ ஒரு கேள்வியை வைக்கிறேன். குடும்ப கட்சி அப்படின்னு ஒன்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அரசியல் குடும்பங்கள் அப்படிங்கிறத தாண்டி அரசியலுக்குள்ள குடும்பங்கள், கிச்சன் கேபினெட் அப்படிங்கிற நிறைய வார்த்தைகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வழியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியான ஒரு முன்னேற்பாடா, அதற்கான முன்னோட்டமா இதை நம்ம பார்க்க முடியுமா?
ரைட். இதுக்கு வந்து நான் வந்து எப்படி ஒரு 2, 3 விதமா நான் பதில் சொல்லிடுறேன். நண்பர் சொன்னாரு, அரசியல் பண்றது வந்து நம்ம வந்து கட்சி இல்லாமலும் பண்ணலாம். நம்ம தனிப்பட்ட முறையிலயும் நெறைய மக்கள் சேவை பண்ணலான்னு. இப்ப நான் ஒரு சர்வீஸ்ல இருந்து வரும்பொழுது, இப்ப நாங்க ஐஆர்எஸ்ல இருக்கிறோம், சர்வீஸ்ல இருக்கிறோம். நெறைய மக்களோட தொடர்பு இருக்கும். நான் எப்படி பார்க்குறேன்னா, அரசியலுக்கு நாங்கலாம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இன்ஸ்டிடியூஷன் எடுத்தா தான் பெரிய விஷயம் பண்ண முடியும். உங்க கையில ஒரு 1,00,000 கோடி பட்ஜெட் இருந்தா, நீங்க பெரிய விஷயம் பண்ணுவீங்க. நீங்க தனியா நம்ம என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. இப்ப அந்த அந்த பட்ஜெட்டோட அன்பார்ச்சுனேட்டா என்ன இருக்குன்னா, பவர் இருக்கு, பிரிவிலேஜ் இருக்கு, ஒரு ஃபேம் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு பெரிய சண்டை இருக்கு. இந்த சண்டைய நீங்க தனியா போட முடியாது. ஒரு கட்சியோட சேர்ந்து தான் போட வேண்டியிருக்கு. இப்ப நான் என் நண்பர்கள்ட்ட ஜோக்கா சொல்லுவேன். பஸ்ல ஏறும்போது நம்ம ஒரு ஊர் பேர் பார்த்து பஸ் ஏறுவோம். மதுரைன்னு போட்டிருக்கோம். ஏறி உள்ள போய் பார்த்தா பஸ் கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டுருக்கும். அப்ப நீங்க பஸ்லேருந்து இறங்கி தான் ஆகணும். ஸோ நீங்க கட்சியில சேர்ந்து தான் ஃபைட் பண்ணி ஆகணும். இல்ல நீங்க கட்சி நடத்தணும். இப்ப நண்பர் கட்சி நடத்தியிருக்காருன்னு நீங்க சொன்னீங்க. நான் செய்திய பார்க்கல. அ நான் படிச்சிடுறேன். என்ன 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 தொடர்ந்து இயக்கங்கள் யாரெல்லாம் நெறைய பெரிய பெரிய நெறைய பேர் அர்ப்பணிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. தமிழக அரசியல்ல. ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு கட்சி நடத்துறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், மனதைரியம் வேணும், உடல் தைரியம் வேணும். பயங்கரமான வேலை அது. ஸோ ஏற்கனவே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேரும்பொழுது அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஸ்டிக்மா வரத்தான் செய்யும். இப்ப ஒரு நண்பர் சொன்னார், இந்த கட்சி நல்ல கட்சி, அந்த கட்சின்னா, எல்லா கட்சியுமே தராசுல போட்டீங்கன்னா 2 தட்டும் கீழ விழுந்துரும். அந்த மேரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஏன்னா ரொம்ப நீங்க தர்மத்த வச்சு மெஷர் பண்ணீங்கன்னா. ஸோ இருக்கிறதுல என்ன அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி. இது ஒரு பார்ட். 2வது இப்ப நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த கட்சி ரீதியான கட்சி மாறுறது சரியா தப்பான்னா, கொள்கைக்காக மாறுறது. இப்ப எம்ஜிஆர் கட்சி மாறியிருக்காரா? எம்ஜிஆர் 3 கட்சி மாறியிருக்காரு. எம்ஜிஆர் ஒரிஜினல் இருந்தது காங்கிரஸ். 2வது திமுக. 3வது அதிமுக. ஆனா, இது எல்லாமே பதவிக்காக மாறல. ஒரு பர்சனல் ரைவல்ரி, சண்டை, கொள்கை. சிவாஜி கணேசன் கட்சி மாறினாரு. ஒரிஜினலா திராவிடம். பின்னாடி காங்கிரஸ். பின்னாடி தமிழ் முன்னேற்ற முன்னணின்னு கட்சி ஆரம்பிச்சாரு. தந்தை பெரியாரே காங்கிரஸ்ல இருந்தாரு. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு வந்தாரு. அப்புறம் தீகாக்கு வர்றாரு. ஸோ கொள்கைக்காக கட்சி மாறுறது எப்பயுமே தப்பு இல்லை. ஏன்னா கொள்கையில நீங்க எப்படி உணர்றீங்க, அந்த கொள்கைக்கு உங்கள் மனசாட்சிக்குள்ள இடைவெளி சரியா இருந்து, இங்க நடக்காது, காரியம் நடக்காதுன்னா நீங்க எப்ப வேணாலும் மாறலாம். ஏன்னா ஆனா அது பதவிக்காக மாறுறது இல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி மாறுறது, பெரும்பாலும் சீட்டு வாங்குறதுக்கு மாறுறது. இங்க தான் கொள்கை மைனஸ் ஆகுது. சரியா? அப்ப இன்னைக்கு பதவி அவரு ஒரு நண்பர் நிதர்சனம் உண்மை. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லா அரசு அதிகாரிகளும், அரசியல்வாதிகளும் எல்லாரும் சேர்ந்து தான் ஊழல் பண்றான்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஊருக்காக தான் ஊழல் பண்றாங்கன்றேன் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் ஊழல் பண்றதே ஊருக்காக ஊழல் பண்றாங்க. ஏன்? எலெக்ஷனுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தொகுதிக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி 40 கோடி செலவு பண்ணுது. இன்னொரு கட்சி 20 கோடி செலவு பண்ணுது. இன்னொரு கட்சி 10 கோடி செலவு பண்ணுது. 70 கோடி செலவு பண்ணுது ஒரு கட்சி. 234 தொகுதி இன்ட்டு 70 கோடி எவ்வளவு வருது? 10,000 கோடிக்கு மேல. இந்த 10,000 கோடி எங்க இருந்து வரும்? அரசாங்க பட்ஜெட்ல தான் வருது. யாரும் சம்பாதிக்க முடியாது. அம்பானியாலே சம்பாதிக்க முடியாது 10,000 கோடிய. அப்படி சம்பாதிக்கிற காசை கொடுக்கவும் முடியாது. ஸோ ஊர்ல 10,000 கோடி கொடுக்கறத எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு துணை புரியுற, இணை புரியுறவங்க, கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி தனியா போகும். இப்படி எல்லாத்துலயும் போகுது. இதுக்குன்னு ஒரு தனி செட்டப், அதை வச்சு கட்சியில முன்னேறுறது. ஸோ இதை நீங்கள் ஒழிக்காமல் அரசியல்ல ஒரு நேர்மையை கொண்டு வர முடியாது. இது இருக்கட்டும். இதை நம்ம 3 பேர் டிபேட் பண்றோம். நாளைக்கு காலைல மக்கள்லாம், ஐயோ இனிமே நான் ஓட்டு காசு வாங்க மாட்டோம், இனிமே நாங்க வந்து சரியாயிரோம்னு திருந்த போறதில்ல, மாற போறதில்ல. எல்லாரும் பண்ற விஷயம் நம்ம டெமோக்ரஸி தப்பு கிடையாது. டெமோக்ரஸில எது தப்பு? மைனாரிட்டி பண்ணா தப்பு. எல்லாரும் கையில கன் எடுத்தாங்கன்னா அது புரட்சி. 10 பேர் கையில கன் எடுத்தாங்கன்னா அது நக்சலைசம். இதுதான். ஸோ இப்ப புரட்சி. இப்ப வந்து அவங்க எல்லாரும் பண்றது ஒரு புரட்சி. சரியா? இப்ப இது இல்ல, 2வது அப்படிதான் மனசு பாயிண்ட். இப்ப சமாதானப்படுத்திக்க வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? எது எது? அப்படிதான் இது நிதர்சனம். அப்படிதான் மனசை சமாதானப்படுத்தி நாமளும் அதோட ஐக்கியம் ஆயிடணுமா? இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. நான் எப்பயுமே சிஸ்டத்தை நம்புறேன். சிஸ்டம் வந்து ஓவர் வெயிட்டானா அதுவே உடையும். ஏன்னா இப்ப என்னால மாத்த முடியாட்டா நான் கடவுள்கிட்ட கும்பிடணும். 2வது நான் சிஸ்டத்துக்காக வெயிட் பண்ணணும். இதுதான் நிதர்சனம்.
சரியா? ஆனா அந்த இதுக்குள்ள போன எல்லாருமே அந்த இதுக்குள்ள மாட்டிக்க தான் செய்வாங்க. வேற வழி இல்ல. அது இல்லாம கட்சி நடத்துனா உங்களுக்கு ரிலவன்ஸ் இருக்காது. ரிலவன்ஸ் இல்லாட்டா உங்களே எல்லாரும் கேள்வி வைப்பாங்க. இப்ப என்னையெல்லாம் கேட்கறாங்க, "என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு?" கேட்டாங்கன்னா, இப்போ சொல்லி சொல்லி போர் அடிச்சு போயிரும். இது 2வது. இப்ப நீங்க கேட்கிற இந்த டாபிக் உடைய தீர்மானமான கேள்வி என்னன்னா, நீங்க என்ன கேட்கிறீங்க? இந்த டிபேட்ல, அந்த அரசியல்வாதிகள் டிபேட்ல ஒரு குடும்பம் வரும்பொழுது, அந்த அரசியல்வாதியுடைய ஒரு டெசிஷன்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குமாங்கிறது தான் உங்களோட கேள்வி. இப்ப நண்பர் சொன்னாரு, அது ஊழல் கட்சி, இந்த ஊழல் கட்சி, அந்த ஊழல் கட்சி போனாங்களா? அது ஊழல் இல்லாம அது ஒரு ஊழல் சார்ந்த கேள்வியா நான் பார்க்கல. இப்ப அவரு அப்படி நண்பர் எடுத்தாரு. நான் எப்படி பார்க்குறேன்னா, டெசிஷன் என்னன்னா அவர் சொன்னது மாரி, எக்ஸிஸ்டிங் கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு விசுவாசத்த விட்டுட்டு போகணுமா? புதுசா ஒரு விசுவாசம் உருவாக்கணுமா? லாயல்டி கொண்டு வரணுமா? அந்த டிபேட்டு அவங்க குடும்பத்தில போகும்போது, அவங்க குடும்பம் வந்து, "இல்ல, நீங்க வந்து அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கணும்." அப்படிங்கிற புள்ளி நிப்பாட்டிர்றாங்க. இப்ப கண்டிப்பாக இந்த டிபேட் வந்திருக்க வாய்ப்பில்ல. எந்த டிபேட்டு? நீங்க இந்த எலக்ஷன்ல நின்னீங்கன்னா, அங்க போய் நின்னாலும் காசு குடுத்து தான் ஓட்டு வாங்கணும். அப்படி ஓட்டு வாங்கி எம்எல்ஏ நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருந்துச்சுன்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு ஆரம்பிச்சுச்சுன்னா, அதே கேள்வி எல்லாரும் கேட்டாங்கன்னா, உண்மையிலே தமிழகத்துல மாற்றம் வரலாம். அந்த கேள்வி அந்த சரவணகுமார் குடும்பம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லன்னு நெனைக்கிறேன். இப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அவரால பொது வெளியில அத சொல்லியிருக்க முடியாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா சார்? இவ்வளவு சொல்லிட்டாரு, அத சொல்றதுக்கு என்ன? சொல்லட்டும், எல்லாரும் சொன்னா தானே மாற்றம் வரும். சரி, இப்ப நீங்க வந்து யுபிய விட பெரிய மாநா மா 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 பெரிய முன்னேற்ற மாநிலன்றீங்க. பீகார விட பெரிய மாநிலம்னு சொல்றீங்க. ஆனா இல்ல யுபில யாரும் ஓட்டுக்கு காசு வாங்குறதில்ல. அவன் ஏழையா? நீங்க ஏழையா? நல்ல கேள்வி சார். இதோட உங்களோட உரைய நான் முடிச்சு வச்சுக்கிறேன். ஸ் ச சார், இப்ப நீங்க உங்களோட இறுதியான கேள்வி எனக்கு. அரசியல்வாதிகள் அ அத தாண்டி அதிகாரிகள் நிறைய தவறுகள் செய்றாங்க. ஊழல், லஞ்சங்கிறத தாண்டி கூட பாலிசி டிசிஷன்ல ஒரு இடமோ, ஒரு எந்த பதவியில இருந்தாலும், அவர் சமூகத்திற்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டியிருக்கு. அது காசு வாங்கின்னு செய்றாரா, இல்லாம செய்றாராங்கிறத தாண்டி கூட மனசாட்சி உறுத்துமா அப்படிங்கிறது இருக்கு. அந்த வேலைகள்லாம் குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்தால், ஒரு நல்வழிப்படுத்துவாங்க அப்படின்னு தமிழ் சமூகம் இன்னும் நம்புது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது ஒரு முன் உதாரணமாக யாரேனும் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வார்களா? உங்களோட இறுதியான சுருக்கமான கருத்து சார். இல்லங்க, நீங்க எனக்கு என்னமோ ரமணா படத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க வந்து ரமணா படம் மாதிரி எல்லா குடும்பங்களும் இல்லவே இல்ல. இன்னும் சொல்ல போனா, இப்ப அரசாங்க பதவி உனக்கு கிடைக்குது, நீ வந்து கவர்மெண்ட் ஜாப் போறியா, நல்லா காசு பார்க்கலாம். இது குடும்பத்துல சகஜமா நம்ம எல்லாம் பேசுறோம். நீ காசுலாம் அரசாங்க காசுங்கிறது வேற, சம்பளம் கிடைக்கும், நிலையான வேலை. இப்ப வந்து ஓபிஎஸ்ஓ, என்பிஎஸ்ஓ, டிஏபிஎஸ்ஓ ஏதோ ஒண்ணு கிடைக்குங்கிறது வேற. நீ காசு பார்க்கலாம், நல்லா என்னப்பா போஸ்டிங் போற, ஆர்ஐ செம்ம காசு பார்க்கலாம், நீ காசு அடிக்கலாம்ப்பா, தாசில்தார் சூப்பர்ப்பா, இதுதானே நம்ம சொல்றோம். அப்ப நம்மளே என்ன சொல்றோம்? யாராவது உண்மையை சொல்லு, அந்த அந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம்டா, நேர்மையா இருக்கணும், நேர்மை தான் நமக்கு முக்கியம், நம்ம நேர்மைக்காக நம்ம வந்து நம்ம பேர் நல்ல பேர் வாங்கணும். எத்தனை குடும்பங்கள் தங்களோட குடும்பத்துல இருக்கிற அரசு அலுவலகத்திற்கு போறவங்கள்ட்ட சொல்றோம். அதுவே இங்க இல்ல. நீங்க என்னடான்னா தவறு செஞ்சுட்டா துப்பாக்கி எடுத்து சுற்றுவாங்களா பிள்ளைங்களும் அப்படின்னா, அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு மேபி சில குடும்பங்களை இது 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 கிடையாது, மாறணுங்கிறது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனா இன்னைக்கு அது உண்மையில பிராக்டிகலா இல்லைங்கிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா அப்பா நன்றி சார். சம்பாதிக்கிறாரு, யாரும் சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாதிக்கிறது எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இருக்கு. இந்த சமூகம் இன்னும் சொல்ல போனா இப்ப ஓட்டுக்கே காசு வாங்குறதுங்கிறது நம்ம சில நேரங்கள் என்ன ஆயிடுது, டிமாண்ட் பண்றோம். என்ன அந்த பக்கத்து ஏரியால கொடுத்துட்டாங்களா, நம்ம ஏரியால கொடுக்காம இருக்காங்களே, இது என்னது மோசம் பண்ற இடத்துக்கு நம்மளாம் போவோம். அப்படி இருக்கும் பொழுது இது நீங்க யாரை நீங்க கேள்வி கேட்க முடியும்? ஏன்னா அரசியல்வாதிகளும் நம்ம எல்லாம் சேர்ந்து நான் திருடுறேன் நீயும் திருடுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம எல்லாத்தையுமே. அப்படி இருக்கு, இது ஒரு ஹாப்பி டிரான்சாக்ஷன். கொடுக்குற நீயும் சந்தோஷமா இருக்க, வாங்குற நானும் சந்தோஷமா இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இது யாரை திருத்த முடியும், இல்ல யாரை திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பாருங்க. இந்த கேள்வியோட நம்மளோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.